ஆஸ்பத்திரியில் நடந்ததை நினச்சி நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா. எல்லாம் அந்த கேடுகட்ட பாக்கியத்தையும் அந்த படுபாவை வாசுவும் பார்த்ததுனால வந்த வேலை. நீ சொன்ன மாதிரி அவங்க காத்துப்பட்டாலே நமக்கு ஆகாதுமா. சரி மாமா, நீங்க குழந்தை பிடிங்க. கொண்டா. இங்கதான்பா, நிறுத்து. அக்கா, குழந்தைய கொடுக்கா, என் தங்கத்தை கொடுக்கா, என் செல்லம், என் பட்டு, என் பட்டு. என்ன செல்லம் இது? என் செல்லம், உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட தெரியுமா? என் செல்லம் இது. என்னம்மா பிரியாக்கு என்னாச்சு? குழந்தைய தூக்கி இவ்வளவு ஆவேசமா கொஞ்சிட்டு இருக்கா. என்னம்மா காலையில தான் வந்துட்டு போனீங்க, இப்ப மறுபடியும் வந்திருக்கீங்க. பிரியா வேற கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னாச்சு? என்ன சொல்றது அர்ச்சனா, காலையில உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு. ரேகை பொய் சொல்லாது, என்னோட ஜோசியமும் பொய்க்காது. இந்த பொண்ணோட குழந்தை உயிரோட தான் இருக்கு. என்னம்மா அது? யாரோ வந்து என்னமோ சொல்லி கொளுத்தி போட்டு போயிட்டாங்களா? நிக்கிறீங்களே, இந்தாங்க சம்பந்தி, உட்காருங்க. பிரியா, யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா? உன் குழந்தை தான் ஆஸ்பத்திரியிலே இறந்து போச்சு இல்ல? இல்ல மாமா, என் குழந்தை கண்டிப்பா உயிரோட தான் இருக்கு. இருக்குன்னா எப்படிமா? எங்க இருக்கு? இதோ இதுதான் என் குழந்தை. ஆமாக்கா, எனக்கு உன் குழந்தைய பாக்குறப்பெல்லாம் என் குழந்தைய பாக்குற மாதிரியே என் மனசுல தோணும். இவன் சிரிக்கும் போது, அழும்போது, நான் பசியாத்தும் போதெல்லாம் என் குழந்தைக்கு நான் பசியாத்துற மாதிரியே தோணும். அந்த ஜோசிக்காரர் இருக்காருல்ல, என் கையை பார்த்து உன் குழந்தை உயிரோட இருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு இவன் மகன் தான் கண் முன்னாடி வந்ததுக்கா. எம்மடி, நான் வயசுல பெரியவன் சொல்றேன், அனாவசியமா உன் குழந்தைய பத்தின குழப்பத்தை விட்டுருமா. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இப்படிலாம் குழப்பிட்டு இருக்காதம்மா. உனக்கும் தினாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். அப்ப இந்த பிரச்சனைலாம் சரியா போயிடுமா? இல்ல மாமா, என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. கண்டிப்பா என் குழந்தை என் கைக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. என் குழந்தைய பார்க்கணும்னு எனக்கு ஏக்கமா இருக்கு மாமா. பாத்தீங்களாங்க, எவ்வளவு சொல்லி இவ பிடிவாதமாவே இருக்கா. இறந்து போன குழந்தைய எங்க வீட்டு பின்னாடி இவ கண்ணு முன்னாடி தானே புதைச்சோம். இதுக்கப்புறமும் நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்தா எப்படிமா? இல்ல மாமா, எங்க அண்ணன் சொன்னாரு ஹாஸ்பிட்டல்ல கூட குழந்தை மாறி இருக்கலாம்னு. ஏன் என் அக்கா குழந்தையும் என் குழந்தையும் கூட மாறி இருக்கலாம்ல? ஏன் இவனே கூட என் குழந்தையா இருக்கலாம்ல? பிரியா, குழந்தைய கொடு. இந்த அர்ச்சனா, குழந்தை பிடி. ஏந்திரிமா போலாம். ஏந்திரி. என்னாச்சுமா உனக்கு? குழந்தைய பார்க்கணும்னு சொன்னேன், சரின்னு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து அர்ச்சனா குழந்தை நீ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு குழந்தை குழந்தை புலம்பிட்டு இருந்தா மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைப்பாங்க? புறப்படு, வாடி போலாம். அம்மா அம்மா, நான் வரல, என்ன விடு. வாடி சொல்றேன். அம்மா, இனிமே அவளை இங்க கூட்டிட்டு வராதீங்க. சரிம்மா, வாடி. அம்மா, வாடி. நான் வர மாட்டேன். வாடி சொல்றேன்ல. அம்மா விடுமா என்ன? அம்மா விடுமா. பேசாம விடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வழக்கமான பார்ல காணுமே. கடுகு டப்பாலேருந்து இந்த 100 ரூபாயை ஆட்டையை போட்டாச்சு. எப்படியும் காலைல அம்மா கண்டுபிடிக்க தான் போகுது. இனி டப்பால காசு வைக்காது.
இதை செலவு பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்றது? ஆஹா, வேற வழி இல்ல. கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ, டேய் மச்சான், எங்கடா இருக்க? டேய் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்டா. ஹாஸ்பிட்டல்லையா? ஏன்டா, என்னாச்சு? டேய் எனக்கு ஒண்ணும் இல்லடா. என் கூட இருக்கிற ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஓ, அவன் கூட இப்ப யாரும் இல்ல. அதனால ஹாஸ்பிட்டல்ல நான் அவன் கூட இருக்க வேண்டியதா போச்சு. சரி, எப்படா வருவ? என்ன உங்க ஆளுங்க யாராவது வந்துட்டாங்கன்னா சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருவேன். என்னடா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, கம்பெனிக்கு யாரும் இல்ல, அதான். ஓ, டேய் நீ வேணா சுந்தருக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவன் நேரம் சும்மா தான் இருப்பான். சுந்தருக்கா? சரி, ஓகேடா, பாய். ஹலோ, டேய் டேய் சுந்தரு, எங்கடா இருக்க? ஆபீஸ்ல தான் மச்சான். நைட் டியூட்டி போட்டாங்க, கடுப்பா இருக்கு. ஆபீஸ்லயா? சரிடா, நீ உன் வேலையை பாரு. ஆமா, எதுக்குடா ஃபோன் பண்ண? சும்மா ஒண்ணும் இல்ல, கம்பெனிக்காக தான் கூப்பிட்டேன். நம்ம கண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னான். அதான் உனக்கு ஃபோன் பண்ண அடுத்தது. சரி மச்சான். சரி, ஓகேடா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ச்சே, ஏன் இவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? இன்னைக்கு சொந்த காசுல தான் குடிச்சாகணும் போல இருக்கு. குடிக்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சொந்த காசுல குடிக்கிற மாதிரி சோகமான விஷயம் வேற எதுவும் கிடையாது. என்ன பண்றது? இன்னைக்கு அந்த சோகத்தை நாம அனுபவிக்க வேண்டியதுதான். நல்ல வேளை வாசு கையில தப்பிச்சோம். பழைய பாரம் இருந்தா மாட்டிருப்போம். ஆமாண்டா, பாரம் மாத்தினா கூட ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்றான். அதான் சாமர்த்தியமா போய் சமாளிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, சாப்பிடுங்கடா. வணக்கம், என் பேரு வாசு. எனக்கு கண்ண, சுந்தரு, சுரேஷ்னு 3 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இப்பதான் வாசல்ல இருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணனா, அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இதுல என்ன அதிசயம்னா பாருங்களேன், நான் வெளியில இருந்து உள்ள வரத்துக்குள்ள 3 பேரும் உள்ள அசம்பிள் ஆயிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது. என்ன, அப்படித்தானே? சரி சரி விடுறா. நீ ஏன் மனசு நொந்து போய் உங்க அம்மா கூட இருக்கன்னு கேள்விப்பட்டோம். நாங்க பார்ல இருக்கிறது தெரிஞ்சா நீ உடனே புறப்பட்டு வந்துருவ. அப்புறம் உங்க அம்மா என் பையனை கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கெடுத்துட்டாங்கன்னு வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான். டே அடங்குடா, என்கிட்ட சீன் போடாதீங்க. பணத்துக்கு பயந்து தானே என்ன வேணா நீங்க? ஏண்டா, இதே என் படத்துல நீங்க எத்தனை வாட்டி உட்காந்து குடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? டேய் மச்சான், என்னடா பணத்துக்காக நாங்கெல்லாம் பார்த்தோம்னு நினைச்ச? வாடா. டேய் விடுறா. டேய் டேய் விடுறா என்ன? டேய் வாடா. உட்காரு. விடு விடு. உட்கார்ற மாப்ள. ரொம்ப பிக்கு பண்ணாத உட்கார்றா. பார்ப்பா யாருப்பா? என் ஃப்ரெண்ட் எது கேட்டாலும் கொடுங்கப்பா. உட்காரு உட்காரு. ஏய் போடா. என்னடா இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு? டேய் மாப்பிள, முதல்ல நீங்க என்ன அவமானப்படுத்தினாலும் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்து என்ன ஆஃப் பண்ணிட்டீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏண்டா இப்படி ஒரு மானம் கட்ட கூடிய உனக்கு தேவையாடா? பேசாம வேலைக்கு போலாம்ல. ஏய், எனக்கு பிடிக்காத விஷயமே இந்த வேலைக்கு போறதுதான். என் தாய் 10 மாசம் என்ன சுமந்து பெத்த தாய், அவ வேலைக்கு போய் என்ன உக்காந்து வீட்டுல சாப்பிட சொன்னா தெரியுமா? டேய் நிஜமாவாடா சொல்ற? உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? எங்க போனாலும் வேலை தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரீலா விட்டல்ல, அந்த பழைய தூக்கிய மாமனார் மேல போட்டல்ல, அத அப்படியே நம்பிட்டாங்க. ஏண்டா இதெல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதாடா? இட்ஸ் டூ மச்டா. ஏய், உழைச்சு சம்பாதிச்சு சேமிச்சு வச்சு நேர்மையா இருந்து படிப்படியா முன்னேற நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கட்ல சீக்கிரமா முன்னேறணும். அதுக்காக தான் 24 மணி நேரமும் என் பிரெயின் யோசனையிலேயே இருக்கும்.
You know, once upon a time I'm a rich man. எடா சொல்ற? அதானே உன் மாமனார் தான் உன்னை அடிச்சு துரத்திட்டாரு. ஹே, துரத்தி விட்டா நான் அப்படியே விட்டுருவேனா? என் பொண்டாட்டி அங்கதானே இருக்கா? என் மாமனாரோட சொத்தெல்லாம் என் பொண்டாட்டிக்கு தானே. அது மட்டுமா, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வேணா அவரோட தான் இருக்கலாம், ஆனா அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கிற இடம் என்னோடது. ஸோ நான் லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என் மாமனார் மேல கேஸ் போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஏய், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உன் மாமனார் கிட்ட மட்டும் மோதாத. ஹேய், ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க? என்ன பண்ணிடுவான் அந்த ஆளு? டேய், அந்த ஆளுக்கு இருக்கிற செல்வாக்கு உன்னை உருத்தெரியாம அழிச்சிருவான். சொத்து முக்கியமா உயிர் முக்கியமா? உயிர் தாண்டா முக்கியம். அடிச்ச போதையெல்லாம் இறங்கி போயிடுச்சுடா. எனக்கு ஒரு குவார்டர் சொல்ல. என்னத்த சொல்றீங்க? இவ்வளவு நடந்து போச்சா? ஆமா மாப்பிள்ள, எந்த நேரத்துல எது நடக்குமோன்னு என் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. பிரியாவோட வாழ்க்கையும் அர்ச்சனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை கட்டாயப்படுத்தி குழந்தைய மாத்துற விஷயத்துல உங்களை ஒத்துக்க வச்சேன். இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு ஜோசிக்கார் வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு. அதை கேட்டதுலேருந்து பிரியா குழந்தை ஞாபகமாவே அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. அட போங்க அத்தை. ஒரு பொய்யை சொன்னா சந்தோஷமும் நிம்மதியும் போயிடும். வாழ்க்கை பூரா மனசாட்சிக்கு பயந்து குற்ற உணர்ச்சியோடு தான் வாழணும் அப்படின்னு எங்க பெரியப்பா சொல்லியிருக்காரு. அந்த பேச்சையோ மீறி என் கல்யாண விஷயத்துல ஒரு பொய்க்கு தோண போனேன். அதனால நான் எவ்வளவு வேதனைகளாக அவஸ்தைப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தானே நானும் அர்ச்சனாவும் சந்தோஷமா இருக்கும். ஆமா மாப்பிள்ள. அதுக்கப்புறம் நீங்க கட்டாயப்படுறதுனால இந்த குழந்தை விஷயத்துல நீங்க சொன்ன பொய்க்கு நான் தோண போனேன். இப்போ அது எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? புரியுது மாப்பிள்ள, எனக்காக தானே நீங்க பொய் சொல்ல ஒத்துக்கிட்டீங்க. இந்த பொய்ய பிரியாவுக்கு கல்யாணமாகி அவ இன்னொரு குழந்தைக்கு தாயார வரைக்கும் தயவு செஞ்சு காப்பாத்திருங்க. எந்த காலகட்டத்திலையும் இந்த உண்மையை அர்ச்சனா கிட்ட சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படிலாம் நான் ஒன்றும் வாய் தவறி சொல்லிட மாட்டேன் அத்தை. நீங்க முதல்ல போய் பிரியாவுக்கு ஆறுதல் சொல்ற வழியை பாருங்க. என்னத்த சொல்றது மாப்பிள்ள, இந்த குழந்தையால தான் ஏற்கனவே பிரியாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் சமாதானம் ஆகலையா, இப்ப மறுபடியும் அந்த குழந்தைய வச்சுதான் பிரச்சனை வந்திருக்கு. நேத்திக்கு அர்ச்சனா பிரியா கிட்ட இருந்து குழந்தைய பிடிங்கிட்டு வீட்டுக்கே வராதேன்னுட்டா. சரி அத்தை, இதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா கவலை தான் மிஞ்சும். நீங்க கவலைப்படாதீங்க. பிரியா கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கிற வழியை பாருங்க. எக்காரந்து கொண்டு இந்த உண்மை என்னால் வெளியில் வராது. அந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு அது போதும் மாப்பிள்ள, நான் வரேன் மாப்பிள்ள. என்னம்மா, வீட்ல வந்து பேசினா நான் கேட்பேன்னு பிரியா பத்தி இவர்கிட்ட இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, அது வந்து பிரியா. நீங்க எதையும் மறைக்க வேணாம். பிரியாவை பத்தி என் குழந்தைய பத்தி தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. குழந்தை விஷயத்துல பிரியா கிட்ட கண்டிப்பா நடந்துகிட்டதையும் வீட்டுக்கு இனிமே அவளை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னதையும் தானே இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லம்மா, பிரியா கல்யாண விஷயமா மாப்பிள்ளை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு என்னமா இவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு? இல்லம்மா, பத்திரிகை கூட அடிக்காம கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்றோம். அதான் செல்வ மாப்பிள்ளை தரப்புல யார் யாரை கூப்பிடணும்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்க என்ன சொன்னீங்க? இது சாதாரணமாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா மற்றவங்களாம் எது கூப்பிடணும், நம்ம வரைக்கும் போதும்னு சொன்னேன். சரிங்க மாப்பிள்ள, அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் உங்க அப்பாவை பார்த்தேன். இது விஷயமா நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவர் தப்பா எடுத்துக்க போறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட நான் பேசி கூட்டிட்டு வரேன். சரி, உங்க தங்கச்சி வீட்டுக்கு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூப்பிடுங்க, இல்லாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி மாப்பிள்ள, நான் வரேன். சரி, நான் வரேம்மா. ஏங்க, எப்படி இவ்ளோ காரு? அதான் எம்டி சொன்ன மாதிரி காரெல்லாம் கொடுத்து அமிச்சிட்டாரு. இதுக்காக தானே நான் கண்ணன் ஊர்ல இருந்து நேரத்தோட கிளம்பி வந்தேன். ஐயோ, நான் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். கண்ணனோட அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த பணத்தை கையில் கொடுத்துட்டு தைரியம் சொல்லிட்டு வந்தேன். சரி, நீ ராணியோட மாமனாருக்கு உடம்பு சொல்லன்னு போய் பார்க்க போனீங்க, எப்படி இருக்காரு? நேத்து தான் ஆபரேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க வாசுவும் அவங்க அம்மாவும் வந்தாங்க.
மாமாக்கு தான் உங்களை கண்டாலே ஆகுதுல்ல. அவங்க ஏதோ பேச போய் பெரிய பிரச்சனையாகி அவங்கள அடிச்சிட்டாரு. அந்த சரோஜா சும்மா இல்லாம உங்களை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் தப்பு தப்பா பேசினா. எனக்கு கோவம் வந்துருச்சு. அவளை பிடிச்சி நல்லா திட்டிட்டேன். என்ன அர்ச்சனா, அந்த பொண்ணோட குணம் தான் உனக்கு நல்லா தெரியும்ல. ஏதோ பேசிட்டு போறான்னு விட வேண்டியதானே. என்னங்க நீங்க அதுக்காக பேசாம இருக்கணுமா? நீங்க சும்மா இருங்க. இனிமே அவ இருக்கிற பக்கமே போக கூடாது. சரிடா சரிடா சொல்லு. சரி நீங்க வாங்க சாப்பிடலாம்.